நீ இங்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அது என்ன உங்க கண்ட்ரோல்? நீங்க என்ன என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தீங்களா, இல்ல வெளுங்க மாட்டி கூட்டிட்டு வந்தீங்களா? யாருக்கும் அடிமையாலாம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. 8 மாசத்துக்கு நீ நான் சொல்றதான் கேட்கணும், கேட்டாகணும். என்ன 8 மாசமா? அது என்ன 8 மாசம்? விவாகரத்துக்கு அப்ளை பண்ணா கூட 6 மாசம் 1 வருஷம்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன 8 மாசம்? இப்ப இதை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமா உனக்கு? ஆமாங்க, எனக்கு முக்கியம் தான். சொல்லுங்க, அது என்ன 8 மாசம்? நீ இருந்து வெளியே போறப்போ நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அதான் நானே சொல்றேனே போறேன்னு. நீ ஏன் இங்க இருந்து போக துடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க இருந்து நீ போனதுக்கு அப்புறம் எங்க பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? எல்லாத்துக்கும் மேல உங்க அப்பா ஆபரேஷன் பண்ண ஒத்துப்பாரு. இப்படி கொடூரமா நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம்? கரெக்ட். எதை பத்தியும் அக்கறையே இல்லாத கேரக்டர் தானே நீ. உன்கிட்ட அப்படி கர்டசி எதிர்பார்க்க முடியும்? உனக்கு அப்பா முக்கியம், பாட்டி முக்கியம், அம்மா முக்கியம், அஞ்சலி அக்கா முக்கியம்னு உன் வாயிலிருந்து வந்த அத்தனை வார்த்தையும் போய் போய் போய். போதும், நிறுத்துங்க. எனக்கு எங்க அப்பாவை பத்தி பாட்டிய பத்தி அக்கறை இல்லையா? எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன உங்களுக்கு? நான் இந்த நரகத்துல இல்ல இல்ல இந்த ஜெயில்ல 8 மாசத்துக்கு இருக்கணும், அவ்வளவுதானே? இருக்கேன். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு அடிமையா இருப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நானா தான் இருப்பேன். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது. நீ எப்படி நடந்துக்காம போறன்னு நானும் பாக்குறேன். எனக்கு ஜெயில் தான். ராக்கி பாய் ஜெயிலர் தான். இன்னையில இருந்து உங்களோட பேரு அதான். இப்படி ஒரு கெட்ட ஜெயிலரோட கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா முருகா?